நண்பா வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி விவசாயிகளுக்கு கொடுத்த விருந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல மாநாட்டில் பந்தல் அமைத்து கொடுத்த கான்ட்ராக்டர் விஸ்வநாதன் அவர்களுக்கு தங்க மோதிரத்தை பரிசா கொடுத்தாராம். அதே மாதிரி விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் பரணி பாலாஜி அவர்களுக்கு தங்க மோதிரத்தை பரிசா கொடுத்திருக்காரு. தென் விருந்து முடிஞ்சு வெளியே வந்த விவசாயிகள் என்ன ஷேர் பண்ணிருக்காங்கன்னா, நிலம் கொடுக்கறப்ப நாங்க இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, பட் அந்த டைம்லயே எங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்து தளபதியை நீங்க மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த அளவுக்கு ஒரு தனி விழா மாதிரி வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து மதியம் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு எல்லாரும் கூடயும் பேசி போட்டோ எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய மாநாடுகள்லாம் நடந்திருக்கு, பட் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தது இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி நடக்கும்னுலாம் நாங்கள் எதிர்பார்க்கல. அண்ட் எல்லாத்தையும் விட பெரிய விஷயம், எங்களோட நிலத்தை எப்படி வாங்கினாங்களோ அதே மாதிரி திரும்பவும் கொடுத்தாங்க. ஸோ விவசாய நிலத்தை வாங்கின மாதிரியே எந்த ஒரு சேதாரமும் இல்லாம திரும்பி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாவும் நிகழ்ச்சியாவும் பேசியிருக்காங்க. ஸோ மாநாடு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான சம்பவமா இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு விருந்து மாநாட்டிற்கு நிலம் கொடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அமைஞ்சிருக்கு. ஸோ மாநாடு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பர்ஃபெக்டா முடிஞ்சிருக்கு. அண்ட் விருந்து முடிச்சுட்டு தளபதியும் பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு பனையூர் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாரு. அண்ட் இப்போ தளபதி 69 படத்தோட ஷூட்டிங் பிரேக்ல தான் இருக்காரு. ரீசெண்டா தான் படத்தோட ஒரு முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணி முடிச்சாங்க. கரெக்டா இந்த பிரேக் டைம்ல தமிழக வெற்றி கழகம் கட்சி சம்பந்தமா ஏதாவது பண்ணிடுறாரு. ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.